நடிகர் சந்தானம் ஒரு இந்திய நடிகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார். அவர் முக்கியமாக தமிழ் சினிமாவில் பணியாற்றுகிறார். தொலைக்காட்சியில் நகைச்சுவை நடிகராக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர், ஸ்டார் விஜயின் லொல்லு சபாவில் தமிழ் படங்களில் ஸ்பூஸ்களில் முன்னணி வேடத்தில் நடித்ததன் மூலம் புகழ் பெற்றார். பின்னர் நடிகர் சிலம்பரசன் மன்மதன் 2004 திரைப்படத்தில் துணை வேடத்தில் நடிக்க வாய்ப்பு வழங்கினார். பின்னர் பல படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். குறிப்பாக சச்சின் 2005 மற்றும் பொல்லாதவன் 2007 ஆகிய படங்களில் அவரது பணிக்காக நல்ல விமர்சனங்களை பெற்றார். சந்தானம் இயற்பெயர் சந்தானம் நீலமேகம். அவர் பிறப்பு ஜனவரி 21, 1980. அவர் பிறந்த இடம் பொய்ச்செல்லூர், பல்லாவரம். அவர் செய்யும் தொழில்கள் நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர். அவர் மனைவி பெயர் உஷா. பிள்ளைகள் 3 பிள்ளைகள். சந்தானம் இயக்குநர்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார். எம். ராஜேஷின் சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி ஆகிய நகைச்சுவை திரைப்படங்களில் நடித்ததற்காக நேர்மறையான விமர்சனங்களை பெற்றார். இந்த 3 படங்களுக்கு சிறந்த நகைச்சுவை நடிகர் விருது, விஜய் விருதை வென்றார். ஏ.எல். விஜய், சிவா மற்றும் சுந்தர் சி ஆகியோரின் படங்களில் அவர் பலமுறை இணைந்து பணியாற்றியுள்ளார். 2010களின் முற்பகுதியில் அவரது தொடர்ச்சியான நல்ல வரவேற்பை பெற்ற நடிப்பு மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஈர்ப்பு திரைப்படத்துறை அவரை நகைச்சுவை சூப்பர் ஸ்டார் என்று அழைத்தனர். 2012ஆம் ஆண்டில் அவர் ஆண்ட்மேன் ஃபிலிம்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அவரது முதல் படமான கண்ணா லட்டு தின்ன ஆசையா 2013இல் தயாரித்தார். இது வணிக ரீதியாக வெற்றிகரமாக முயற்சியாக மாறியது. இதற்கிடையில் 2014ஆம் ஆண்டில் அவர் 2வது முறையாக வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற அதிரடி நகைச்சுவை திரைப்படத்தில் முன்னணி வேடத்தில் நடித்தார். சந்தானம் சென்னை பல்லாவரம் அருகே உள்ள பொய்ச்செல்லூரில் வளர்ந்தார். சந்தானம் 2004ஆம் ஆண்டு உஷாவை மணந்தார். இது அவர்களின் பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். அவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். அவர் தனது முதல் திரைப்பட திருப்புமுனை அளித்த சிலம்பரசனுடன் மிகவும் நெருக்கமானவர். மேலும் அவரை தனது காட்ஃபாதராக கருதுகிறார். சந்தானம் அவரது சர்ச்சைகள். ஆலினால் அழகுராஜா படத்தில் வாழ்வழி புற்றுநோயால் இறந்த 24 வயது புகையிலை பயன்படுத்துவரான முகேஷ் ஐராவணி வேடத்தில் சந்தானம் நடித்த பிறகு சர்ச்சையில் சிக்கினார். மேலும் இந்திய திரைப்படங்களுக்கு முன்பு உடல்நல ஆபத்து எச்சரிக்கை அட்டைகளில் இடம்பெற்றிருந்தார். அவர் வாங்கிய விருதுகள்: சிறந்த நகைச்சுவை நடிகர் 2009இல் 4வது விஜய் விருதுகள், சிறந்த துணை நடிகர் 58வது தென்னிந்திய ஃபிலிம்பேர் விருதுகள், சிறந்த நகைச்சுவை நடிகர் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2010 மற்றும் பல விருதுகள் வாங்கியுள்ளார்.